السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, எமது வாழ்க்கை திட்டத்தை படித்து தரக்கூடிய 6 ஹதீஸ்களை இன்றைய தினம் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சஹாபாக்களுடன் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மனிதர் வந்தார். இந்த ஹதீஸ் ஈமானையும் இஸ்லாத்தையும் படித்து தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஹதீஸாக இருக்கின்றது. அவரை பார்க்கும் பொழுது பயணத்தின் அடையாளங்கள் எதுவும் தெரியவில்லை. கண்ணியமானவர்களே, வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலுடன் தனது காலை சேர்த்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சில கேள்விகளை கேட்டார். முதலாவது கேள்வியை கேட்டார், ஈமான் என்றால் என்ன என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கேட்கப்படுபவரை விட சொல்லக்கூடியவர் மிகச் சிறந்தவராக இருக்கின்றார் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமான் என்றால் அனைவருக்கும் தெரிந்தது, அன் துமின பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி. நாம் நமது வாழ்க்கையிலே எப்பொழுதும் கண்ணுக்கு முன்னால் நிறுத்த வேண்டிய முதலாவது ஹதீஸ் இது. ஈமான் என்றால் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூல்மார்களையும் மலக்குமார்களையும் வேதங்களையும் மறுமை நாளையும் ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி நடக்கின்றது என்பதை நாம் நம்ப வேண்டும். இதுதான் ஈமான். இது எமது உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டிய ஒரு ஹதீஸ். இரண்டாவது கேட்டார் இஸ்லாத்தை பற்றி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்லாம் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் உள்ள 4 கடமைகளை செய்ய வேண்டும். தொழ வேண்டும், ஜகாத்தை கொடுக்க வேண்டும், ரமலான் மாதத்திலே நோன்பு பிடிக்க வேண்டும், வசதி இருந்தால் ஹஜ்ஜை செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஹதீஸில் வந்திருக்கின்றது, ஒரு மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் தஹலல் ஜன்னah, சொர்க்கத்திலே நுழைந்து விடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒருவர் சொன்னார், ஒரு ஆலிமிடத்தில், சொர்க்கத்துக்கு போகக்கூடிய கீ லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் போதும், அதற்கு பின்னால் வேறு எதுவும் செய்ய தேவையில்லையே என்று சொன்ன பொழுது அந்த ஆலிம் சொன்னார், ஒரு கீயை எடுத்தால் அதிலே எத்தனையோ பற்கள் இருக்கும். அந்த பல்லுள்ள கீயுடன் வந்தால்தான் அந்த டோர் திறக்கப்படும். இதே போன்று ஈமான் கொண்டு விட்டால் அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் நிறைய இருக்கின்றன. தொழ வேண்டும், ஜகாத்தை கொடுக்க வேண்டும், ரமலான் மாதத்திலே நோன்பு பிடிக்க வேண்டும், வசதி இருந்தால் ஹஜ் செய்ய வேண்டும் என்ற 2வது ஹதீஸ். நாம் அல்லாஹ்வை நம்பிவிட்டால் அல்லாஹ் சொன்ன கட்டளைகளுக்கு ஏற்றவாறு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். 3வது ஹதீஸ், லா யஸ்னி ஸானி வ ஹுவ முஃமின், ஒரு முஃமின் அல்லாஹ்வை நம்பிய சந்தர்ப்பத்தில் விபச்சாரத்தில் ஈடுபட மாட்டார். வலா யஸ்ரிகு ஸாரிக் ஹீன யஸ்ரகுஹா வ ஹுவ முஃமின், ஒரு மனிதன் அல்லாஹ்வை நம்பிய சந்தர்ப்பத்தில் ஒரு நாளும் களவெடுக்க மாட்டார். வலா யஷ்ரபுல் ஹம்ர ஹீன யஷ்ரபுஹா வ ஹுவ முஃமின், ஒரு மனிதன் சாராயத்தை ஈமான் கொண்ட சந்தர்ப்பத்தில் குடிக்க மாட்டான். ஈமான் என்றால் வெறும் கடமைகளை மாத்திரம் செய்வது கிடையாது, பாவத்தையும் விட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ். நாம் ஈமான் கொண்டு விட்டால் அல்லாஹ்வுடைய கடமைகள் தொழ வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும், நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். இதே போன்று அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட பாவங்களை விட வேண்டும் என்ற இந்த 3வது ஹதீஸை எப்பொழுதும் மனதிலே நிறுத்த வேண்டும். 4வது எமது வாழ்க்கை திட்டத்தை படித்து தரக்கூடிய ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமான் 70க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது. அல் ஈமான் பிதுஉன் வ ஸபூன ஷுஅபா, ஈமான் 70க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது. அதில் மிகச் சிறந்த கிளை அஃதலுஹா கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ், அதில் மிகச் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது. وأدناها إماطة الأذى عن الطريق, அதில் மிக தாழ்ந்தது பாதையிலே இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்குவது. வல்ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான், வெட்கம் ஈமானில் ஒரு பகுதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ஹதீஸ் நமது வாழ்க்கையிலே பல அமல்களை செய்வதற்குரிய வழிகாட்டலை சொல்லித் தருகின்றது. ஈமான் 70க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது, அதில் மிகச் சிறந்தது கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று உள்ளத்துடன் சம்பந்தமான தௌஹீதை தீர்மானிக்கக்கூடிய வார்த்தை. எப்பொழுதும் உள்ளத்தினால் செய்ய வேண்டிய நிறைய அமல்கள் இருக்கின்றன, அவைகளை தேடி தேடி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
இரண்டாவது இமாதத்துல் அதா அனித் தரீக், பாதையில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்க வேண்டும். மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. மூன்றாவது வல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான், வெட்கம் ஈமானில் மிக முக்கியமான ஒரு பகுதி என்ற இந்த விடயம், இதை எமது வாழ்க்கை திட்டத்தை தீர்மானிக்கக்கூடிய 4வது ஹதீஸாக மனதிலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். 5வது ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் மிகச் சிறந்தவர் அஹாசினுக்கும் அஹ்லாகா, உங்களில் யார் நல்ல குணம் உடையவர்களாக அஹ்லாக் உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் தான் உங்களில் மிகச் சிறந்தவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே எமது பண்புகளை அஹ்லாக்கை மிகச் சிறந்ததாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற 5வது ஹதீஸ். 6வது ஹதீஸ், ஒரு மனிதர் வந்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லுங்கள், யாரிடத்திலும் உங்களுக்கு பின்னால் நான் அட்வைஸ் கேட்கக்கூடிய தேவை எனக்கு ஏற்படக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு புத்திமதியை சொல்லித்தாருங்கள் என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல் ஆமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகிம், நீங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொல்லிவிட்டு அதில் உறுதியாக இருங்கள், எந்த சந்தர்ப்பத்திலும் அதை விட்டு கொடுக்காதீர்கள், அதில் நீங்கள் உறுதியாக இருந்து கடைசி வரை ஈமானுடன் போராடி மரணித்துக் கொள்ளுங்கள் என்ற இந்த ஹதீஸாக இருக்கின்றது. இந்த 6 ஹதீஸையும் கண்ணுக்கு முன்னால் நிறுத்தி நமது வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டால் நிச்சயம் உலகத்திலும் சந்தோஷமும் வெற்றியும் இருக்கின்றது, மறுமையிலும் வெற்றியும் சந்தோஷமும் இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி அடைந்த கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.